ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தை சேர்ந்த உக்கிரபாண்டி தேவர் இந்திராணி தம்பதிக்கு கடந்த 1908ஆம் ஆண்டு மகனாகப் பிறந்தவர்தான் முத்துராமலிங்கத் தேவர். வீரம், விவேகம், நேர்மை ஆகியவற்றுடன் வாழ்ந்த ஆதி முத்துராமலிங்கத் தேவரின் பெயரையே வைக்க வேண்டும் என்று உறவினர்கள் விரும்பியதால் அப்பெயரை வைத்ததாக கூறப்படுகிறது. முத்துராமலிங்கத் தேவர் 6 மாத கைக்குழந்தையாக இருந்தபோது அவரது தாய் இந்திராணி இறந்துவிட்டார். இதனால் உக்கிரபாண்டி தேவர் 2வது திருமணம் செய்து கொண்டார். அந்தப் பெண்ணும் சிறிது காலத்தில் இறந்துவிட்டதால் மேலும் ஒரு பெண்ணை உக்கிரபாண்டி தேவர் மணமுடித்தார். இதனால் பாட்டி பார்வதி அம்மாள் அரவணைப்பில் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்கிற கிராமத்தில் முத்துராமலிங்கத் தேவர் வளர்ந்தார். அப்போது கமுதியை சேர்ந்த ஆயிஷா பேபி என்ற முஸ்லிம் பெண்ணிடம் முத்துராமலிங்கத் தேவர் பால் குடித்து வளர்ந்துள்ளார். இதனால் அந்த முஸ்லிம் பெண்ணை முத்துராமலிங்கத் தேவர் ஒருபோதும் மறந்தது இல்லை. முத்துராமலிங்கத் தேவர் தனது 6 வயதில் கல்வி வாழ்க்கை தொடங்கினார். அந்த கால வழக்கத்தின்படி குருகுல வாழ்க்கையை கல்வியாக திண்ணைப்படிப்பு தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரிடம் கற்றார். இதன் பிறகு 1917ஆம் ஆண்டு கமுதியில் இருந்த அமெரிக்க மிஷன் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து முத்துராமலிங்கத் தேவர் கல்வி பயின்று வந்தார். கடந்த 1924ஆம் ஆண்டு 5ஆம் வகுப்பை முடித்த முத்துராமலிங்கத் தேவர் மதுரையில் புகழ்பெற்று விளங்கும் ஐக்கிய கிறிஸ்தவ பள்ளியில் உயர்நிலை கல்வி பயின்றார். ஒரு நாள் சிறுவனாக இருந்த முத்துராமலிங்கத் தேவரிடம் ஆசிரியராக இருந்த ஒரு கிறிஸ்தவ பாதிரியார், "நீ இந்து, உன்னை ஒன்று கேட்கிறேன். இதோ இங்கே கீழே கிடக்கிறதே, இந்த கல்லும் தெய்வமா?" என்று சிறு கல் ஒன்றை எடுத்துக்காட்டி கேட்டார். அதற்கு சிறிதும் முகமாற்றமில்லாமல் சிரித்தபடியே முத்துராமலிங்கத் தேவர் பதில் சொன்னார், "ஐயா, ஒரு கல்லில் துணி துவைக்கலாம், ஒரு கல்லில் அம்மி அரைக்கலாம், மற்றொரு கல்லில் சுவாமி சிலை வடிக்கலாம். ஆனால் துணி துவைக்கும் கல்லில் துணியை மட்டும்தான் துவைக்க முடியும், அதை கடவுளாக தொழ முடியாது. அதேபோல அம்மிக்கல்லை அரைக்க பயன்படுத்துவதை விட்டுவிட்டு கடவுளாக யாரும் கும்பிட மாட்டார்கள். சுவாமி சிலையும் அப்படித்தான். அது வணங்குவதற்காக தொழுவதற்காக மட்டும்தான். அதில் துவைக்கவோ அரைக்கவோ முடியாது. ஆக கல் என்பது